ஐயா, கிளி எப்படியா கத்தும்? கிளி எப்படி கத்துமா? கீ கீங் கத்தும். குயிலு கூக்குன்னு, காக்கா காக்கானும். அப்ப மயிலன மாமாவா கத்தும்? இப்படிதாயா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து கேக்குறா, மயில் எப்ப மாமான்னு கத்துதோ அப்ப நான் உன்னை மாமான்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி போமான்னு சொல்லிட்டு போறாயா. அப்ப அந்த பையனோட மனசு எப்படி வேதனைப்படும்? இப்படி நொந்து போய் எழுதுறான் பாரியா 3 கவிதை. சுட்டெரிக்கும் சூரியனை கூட நம்பு, சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத. நீ என்ன ஒரு டைம் சொல்லி இன்னொரு டைம் சொல்ல. சுட்டெரிக்கும் சூரியனை கூட நம்பு, சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத. நீ என்னமோ சூரியன் கிட்ட போயிட்டு வந்த மாதிரிலாம் பேசுற. அக்கா, சூரியன் கிட்ட அவன் ஏன் போகணும்? சூரியன் தான் காலையில உதிச்சா எல்லார்ட்டையுமே வருது. அக்கா, சுட்டெரிக்கும் சூரியன் கிட்ட போனா கூட சமுதாயத்துல கௌரவமா தைரியமா செத்தான்ற பேர் வரும். ஆனா சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்ம நீங்க வச்சுக்கோ, சமுதாயத்துல தலை குனிஞ்சு கேவலப்பட்டு தான்க்கா சாவீங்க. கடல் அலைய கூட நம்பு, காதலிக்கும் பொண்ணா மட்டும் நம்பாத. நானும் கொஞ்சம் அப்படி என்னதான்டா பண்றாங்க அவங்க? அத பத்தி நீயே கவலைப்படுற? நான் உன்னை கண்ணுக்குள் வைத்திருந்தேன், ஆனால் நீ என்னை மண்ணுக்குள் புதைத்து விட்டாய். இதெல்லாம் யார் எழுதுறது? யார் எழுதுறது? என்ன மாதிரி ஒரு இளைஞன் தான். நீ ஒரு இளைஞனடா டேய். தாத்தா, டவுசர் போற வரையும் தான் நான் பையன், நல்லா பாத்துக்கோ. பேண்ட் போட்டுக்கிறேன்னா அப்ப நான் இளைஞன் தான். நிமிஷம். என்ன ஐயா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு 50 வயசு ஆகுது, அவரு டவுசர் தான். அப்புறம் அப்பா ஒரு இளைஞரா? அக்கா, நீ குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுற, மெட்ராஸுக்கு போய் பாருக்கா, 58 வயசு கிளவி கூட தான் டவுசர் போட்டு சுத்துற. இதுக்கு என்னக்கா சொல்ற? ஐயா, பையன் ஒருத்தர் ரோட்ல போறான், பொண்ணு மேக்கப் போட்டு நிக்கிற. என்னமா மேக்கப் தெரியுமா? எப்படின்னு கேளுங்க. இங்க ரோஸ் பவுடரா, இங்க ரோஸ் பவுடரா, ஜிகனாவா. இதெல்லாம் விட்டுருங்க, கையில போடுற வலையில காதுல போட்டு வச்சுங்கிறாங்கய்யா. இதோட ஒரு கொடுமை, டேப்ப கூட கொஞ்சம் லூசா சுத்துவாங்க. இவங்க போற ட்ரெஸ்ஸுக்குது பாருங்க, எவ்வளோ டைட்டா போடுறாங்க. ஜீன்ஸ் பேண்டா, டி ஷர்ட்டா, இங்க ஒரு ஓட்டையா இங்க ஒரு ஓட்டையா. அந்த ஓசோன்ல இருக்கிற ஓட்டையை கூட அடிச்சா, இங்க இருக்கிற ஓட்டையை அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, இந்த மேக்கப்லாம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? 4 பசங்க நம்மளை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட நம்ம பார்த்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கயா. நீ சிக்கனே கீரியே எனக்கு பக்குனே கேதுமா, நீ டக்கரா கீரியே எனக்கு டார்ச்சரா கேதுமா. இப்பெல்லாம் பாட்டு பாடினா அந்த பொண்ணுங்க மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், அதை வெளிப்படையா காத்தாதுங்க. என்ன தெரியுமா சொல்லும்? இவன் நம்மளாம் இப்படி பாடுறானே, சரியான பொறுக்கிடி அப்படின்னு திட்டம். அதெல்லாம் வாங்கிட்டேன். அந்த பொண்ணு அதே மேக்கப்போடு அதே ரோட்ல நிக்குது. நாளைக்கு அந்த பையன் போறான், நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னுட்டு கம்முன்னு போனா அந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்லும்? இவன் ரசிக்க தெரியாத, நீ சரியான உம்மனா மூஞ்சிடி. இப்ப ஒரு நிமிஷம், நீங்க மட்டும் திட்டுறதே இல்லையா? அந்த பொண்ணு போயிட்டே இருந்ததுன்னா அந்த நாங்க உங்களை பார்க்கலனா பாடுறா பாடுறா போற வாயாடி கருவாச்சு இப்படி எல்லாம் நீங்க திட்டுறது இல்லையா? நாங்க உங்களை திட்டா நீங்க ஒரு டைம் இல்ல ஒரு டைம் செருப்பு கால் அடிச்சிருங்க. எந்த ஒரு பையனாச்சும் பொண்ணு திட்டான்ட்டு ஷூவா கால் அடிக்கிறாங்கக்கா. இங்க நிக்கிறாங்க இல்லைங்க. ஐயா ஒரு நிமிஷம், நீ சொல்றியே நீங்க லவ் வந்து சொல்லும் போதே நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொல்ற, அதே எந்த ஒரு பொண்ணாவது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொல்லிருக்காளா? நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நம்ம பின்னாடி இந்த பையன் சுத்தி சுத்தி அவன் மூஞ்சி வெந்து போயிடுது, எதுக்கு இந்த மூஞ்சில இன்னொரு வாட்டி ஆசிட ஊத்துறதுன்னு நினைக்கிறாங்க. ஐயா, பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றது இயல்பு, ஏன் இயற்கை குணம் கூட சொல்லலாம். பசங்களோட மானன்றது வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில போற மாதிரி, பொண்ணுங்களோட மானம் எப்படி தெரியுமா? வீதியில போறவன் வீட்டுக்குள்ளார ரத்தத்தை போற மாதிரி. சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ற காலம் போய்
பொண்ணுங்க பசங்க கிண்டல் பண்ற காலம் வந்துருச்சு. மகாலட்சுமின்னு சொல்ற காலம் போய் மாடர்ன் கேர்ள் சொல்ற காலம் வந்துருச்சியா. ஐயா ஒரு நிமிஷம் தம்பி, இந்தியா நாளுக்கு நாள் முன்னேற முன்னேற எங்களை மாதிரி இளம் பெண்களும் முன்னேறத்தான்ப்பா செய்வாங்க. அக்கா முன்னேறுங்க, வேணாம் சொல்ல. பசங்க கண்ணில் மண்ணெல்லி போட்டு ஏன்க்கா முன்னேறீங்க? சண்டைக்கோழி படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லு சொல்லு. மீரா ஜாஸ்மின் அதுல காலேஜ் போறன்ற பேர்ல சினிமா தியேட்டருக்கு போனாங்களா? அமைதியா இருக்க வேண்டியது தானே, படத்தை பார்க்க வேண்டியது தானே. என்ன தெரியுமா பண்ணாங்க? கழுத்துல போற துப்பட்டாவை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு டா எவன்டா நாங்க தலைப்படுத்த போறோம், டா எவன்டா அவன் தலைப்படுத்த போறோம்னு சொல்றாங்க. ஐயா ஒரு நிமிஷம், நீ என்னமா சொல்லிய? பசங்களும் அந்த மாதிரி கட்டிட்டு ஆடுறதே இல்லையா? அக்கா சேட்டா பண்ணாதான்க்கா குரங்கு, இது மாதிரி பண்ணாதான்க்கா பையன். ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணா அந்த சமுதாயத்துல அந்த பொண்ணுக்கு என்னக்கா பேர் வரும்? என்ன வரும் சொல்லு. என்ன வரும் சொல்லு. பசங்க திட்டமா பொண்ணுங்களை காரி முய்வாங்கக்கா. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுக்குறான். அந்த பொண்ணு என்ன பண்ணும்? லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு உனா பிடிச்சிருக்கு உனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவா? 4 பேர் இருக்காங்க கூட பார்க்காம லெட்டரை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு போட ராஸ்கல் உனக்குல அறிவில்லையா? செருப்பாலை பண்ண உனக்குல அக்கா தங்கச்சியோ பிறக்கலையான்னு கேட்குறான். நான் கேட்குறேன், இதே எந்த ஒரு பையனாச்சு பொண்ணு லவ் சொல்றான்ட்டு 4 பேர் முன்னாடி அடிச்சு உனக்குலாம் அண்ணன் தங்கச்சியோ பிறக்கலையும் எவன் ஒருத்தனாச்சு கேட்குறான். நிற்கிறான் இல்லைங்க. நீ என்னமோ சொல்றியே, அதே நாங்க பொண்ணுங்க காதலுக்கு ஹாய் சொன்னா உலக அழகி, காதலுக்கு பாய் சொன்னா உள்ளூர் கிளவி என்றடே எங்களை பார்த்தா உனக்கு கிளவியா இருக்கா? அக்கா காஞ்சி ஃபிஷ் காஞ்சி போனா கருவாடு, ஃபிகரை நம்பி போனா திருவாடுக்கா. ஏய் நீ ரொம்ப பேசுற, திரும்ப பேசுற. நாய் கடிச்சா நடுவுடு, நான் கடிச்சுன்னு வச்சுக்க மவனே நேரா சுடுகாடுதான். தாத்தா எல்லாரும் அங்கதான் தாத்தா போனோம். எதுக்கு தாத்தா அதுக்குள்ள அவசரப்படுற? உக்காரு தாத்தா. ஐயா ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, நல்லா திரிஷா மாதிரியே இருக்கா. எங்க மாதிரி இளைஞர்களை ஏன் தெரியுமா திரிஷா பிடிக்கும்? திரிஷாவோட சின்ன கண்ணு பட்டக்கு 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 நடிக்கும் போது எங்களோட மனசு கடக்கு 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 நடிக்குயா. உன்ன மாதிரி பசங்களை பெத்த அப்பா அம்மா வயிறு பக்கு பக்குன்னு அடிக்குதுடா. நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கக்குள்ள. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா பார்பர் ஷாப் கடை வச்சிருக்காருயா. பார்பர் ஷாப் கடை வச்சிருக்காருயா. நான் அப்பா இப்பெல்லாம் கஷ்டப்படுறாரு நிறுத்தையா. கிளாஸ்ல இதுவரை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருக்கையா. அது மட்டும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்ந்துருக்க. 40 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கையா. ஐயா இந்த மெடல் உங்க கையால போடுங்க. அந்த மெடலை நீ வாங்கினதை விட இதெல்லாம் மெடல். அதை விட உனக்கு நான் ஒரு வாழ்த்து மெடல் தரேன். என்னன்னா, நீ சில பெண்களை சாடுகின்றாய். உன்னுடைய தந்தையார் செய்வது முடி திருத்தகம். அவர் முடியை திருத்த அவர் பாடுபடுகிறார். நீ சில பெண்களை திருத்த பாடுபட வேண்டும் என்று பேசிய இந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டா ஓகே. ஆனால் பிஞ்சிலேயே படுத்து விடக்கூடாது. சில பெண்கள் அப்படி இருக்கலாம், எல்லா பெண்களும் அப்படி நினைக்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் நல்லா பேசின இந்த அறிவு கூர்மையை பெண்களை சாடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாளைய வருங்கால தூணாக நீ இருக்க வேண்டும்.